பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நம்மோடு ஊழியங்கள் சார்பாய் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் என்ன போராட்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், என்ன துயரத்தில் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காக்க வல்லவராக இருக்கிறார்னும் போது எனக்கு வேதத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன காரியம் மாத்திரம் எனக்கு நினைவு வருகிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாரிபாத் விதவை, இவங்களை குறித்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சாரிபாத் விதவையுடைய அந்த சாரிபாத் என்னும் தேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வருது. அங்கே மழை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலை அவங்கக்கிட்ட ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு பிடி மாவும் ஒரு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அதை அவங்க சாப்பிட்டு அவங்களும் அவங்க பிள்ளையும் சாப்பிட்டு மரித்திடலான்னு இருக்கிற நேரத்தில் எலியா தேவ மனிதன் அங்கே வராரு. அங்கே வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு, எனக்கு அந்த மாவுலேருந்து அந்த எண்ணெயிலேருந்து ஒரு அப்பம் கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது அவங்க இடத்துல சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்குது ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இதே நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு மரித்து போகலான்னு இருக்கிறோம், அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். நான் சொல்ல மாதிரி நீங்கள் அந்த அப்பத்தை சுட்டு கொண்டு வாங்க, இந்த தேசத்தில் மழை பொழியும் வரை எண்ணெயும் மாவும் குறைவுபடாது என்று அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவங்களும் அவர் சொன்ன மாதிரி அந்த அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த தேசத்தில் மழை பொழியும் வரை அவங்க வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடவே இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் காரியம் இருக்கலாம். இன்னைக்கு மாத கடைசியாக இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, கொஞ்சம் மல்லிகை சாமான் தான் இருக்குது, கொஞ்சம் வைத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு கடன்காரன் வரப்போறான், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, நான் இதை வைத்து இந்த நாளை எப்படி கடக்க போகிறேன்னு சொல்லி நீங்க கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த துயரத்துல இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச காரியத்தை வைத்து இந்த மாதத்தை கடக்க செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.